எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா. இப்போ ஆப்ரேட்டர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்லேயும் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். சரி, சாம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A+B அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனில் A அண்ட் B வந்து ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளஸ் அப்படின்றது வந்து ஆப்ரேட்டர் அப்படின்றது. இங்கே வந்து ப்ளஸ் மட்டும் நான் ஆப்ரேட்டராக பார்த்துருக்கோம். இதே போல் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஜாவாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பேரிசனுக்காக, லாஜிக்கலுக்காக, ரிலேஷனல், யூனரி ஆப்ரேட்டர் அப்படி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன்லேயும் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமோட வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை பற்றியும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா அண்ட் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் வந்து இந்த சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து டெக்னாலஜியை வந்து தமிழில் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு இருக்கிற 13 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து இந்த சேனலில் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் வந்து நீங்கள் ஐடியில் வந்து உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும், இன்னும் ப்ரோக்ராமிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Arithmetic operators, assignment operators, relational operator, logical operator, bitwise operator and unary operator. இதெல்லாம் வந்து large category of operators. இப்போ arithmetic operatorல பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நம்பர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுறது arithmetic operator. say addition, subtraction, multiplication, division and modulus. இதெல்லாம் வந்து arithmetic operatorsல வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காகனா ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா ஒரு வேல்யூ வந்து இன்னொரு வேல்யூவோட சம் பண்ணிட்டு அசைன் பண்ணுறதுக்காக. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த செகண்ட் ரோல்லேருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றதோட ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் தான். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஒரு பெட்டர் ரீடபிலிட்டி வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பேரிசனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 டேட்டா டைப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டர் தெனாக இருக்கா, லெஸ் தெனாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு 2 வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு 2 எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 எக்ஸ்பிரஷனுமே மேட்ச் ஆனால் ஒரு லாஜிக் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இந்த 2 எக்ஸ்பிரஷனில் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ வந்து நாட் அப்படின்றது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்திங்க அப்படின்னா நெகேஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்வாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா லாஜிக்கல் நாட். இப்போ ட்ரூ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இது வந்து ஃபால்ஸாக மாற்றிடும். இப்போ எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இது வந்து ட்ரூவாக மாற்றிடும். வைஸ் வெர்ஸா பண்ணுறது தான் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து யூனரி ஆப்ரேட்டர். இப்போ நம்ம அடிஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்பரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து 2 நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்து நம்ம பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னுவோம். யூனரி ஆப்ரேட்டர் வந்து ஒரே ஒரு வேல்யூஸில் வந்து நம்ம ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணுறது வந்து யூனரி ஆப்ரேட்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, டிக்ரிமெண்ட் பண்ணுறது வந்து யூனரி ஆப்ரேட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இஃப் எல்ஸ் அப்படின்ற ஒரு லூப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இஃப் ஒரு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எல்ஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதோட ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் தான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷனை வந்து எவால்வேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமில் இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் எழுதாமல் நான் ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து நான் யூஸ் கேசஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிற கிடப் ரெபாசிட்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வந்து இந்த வீடியோலேயே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் கவர் பண்ணுறதுனால நான் ஆல்ரெடி கோட் எழுதிட்டேன். ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் நம்ம நம்பர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுறது அதுக்காக தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ABCDE வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அடிஷன் நத்திங் பட் A+B.
இங்கே வந்து நான் சிஸ் அவுட்டில் டைரெக்டாக வந்து அடிஷனை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து சப்ராக்ஷன் பண்ணுறோம், டிவிஷன் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து மாடுலஸ் பண்ணுறோம். இப்போ மாடுலஸ் வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் வந்து தெரியும். மாடுலஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு 2 நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோன்னா அது வந்து ரிமைண்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து மாடுலஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ வந்து 15, சி வந்து 2. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும். அதுதான் வந்து இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கங்களேன். இந்த எக்ஸ்பிரஷனில் மோஸ்ட்லி எல்லா ஆப்ரேட்டருமே வந்து இருக்குது. இந்த சினாரியோவில் என்ன பண்ணணும்னா, ஒரு ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து பாட் மாஸ் அப்படின்வாங்க. இப்போ மல்டிபிள் ஆப்ரேட்டர் வந்து ஒரு சேம் எக்ஸ்பிரஷனில் இருந்துச்சுன்னா அதில் எதுக்கு வந்து நம்ம ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பாட் மாஸ். பாட் மாஸோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த சாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ப்ராக்கெட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த இன்னர் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பியும் சியும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து பி வந்து 5, சி வந்து 2. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 10 வரும். ஓகே, இந்த 10 இந்த அவுட்புட்டை வந்து நம்ம டியால் டிவைட் பண்ணுறோம். இப்போ 10 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வரும். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 வந்து அவுட்புட் வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்கும்னா எக்ஸ்பிரஷன் ஏ ப்ளஸ் 3 மைனஸ் இ அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. இப்போ இது ரெண்டில் எது ப்ரெசிடென்ஸ் எடுத்துக்கிறோம்? பாட் மாஸ் தான். பாட் மாஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அடிஷன் வரும், அடுத்ததான் சப்ராக்ஷன் வரும். ஸோ இந்த செட்டோட அவுட்புட் வந்து 3. இப்போ ஏவோட வேல்யூ வந்து 15. அப்போ 15 + 3 18. அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். 18 - 1 17. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து 17 தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட சாம்பிள். நான் அந்த வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் வந்து வெரி சிம்பிள் தான். ஏ ப்ளஸ் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட். அதே போல் இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம பாட் மாஸை வச்சு பார்த்தோம். அதோட வேல்யூ வந்து 17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோட கான்செப்ட்ஸ் வந்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னன்னா, ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இங்கே வந்து இந்த 5 அப்படின்ற வேல்யூ வந்து ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறோம். அதே போல் இங்கே ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து ஏவை அசைன் பண்ணுறோம். இது வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஆல்ரெடி இந்த டிஸ்கிரிப்ஷனில் சொன்ன மாதிரி ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது வந்து ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேஷன். இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னா, ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் ஏ அப்படின்றதோட ஷார்ட் அண்ட் நோட்டேஷன் தான் ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம ஏன்னு அசைன் பண்ணிட்டோம். இப்போ ரிசல்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா 5 இருக்கும். இப்போ ரிசல்ட் ப்ளஸ் ஏ அப்படின்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் ஏ. அப்போ 5 + 5 தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். அப்போ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு வந்து 10 ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ வந்து 10 ஸ்டோர் ஆகிடுச்சு. இங்கே என்ன போட்டிருக்குன்னா ரிசல்ட் ஸ்டார் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஷார்ட் அண்ட் நோட்டேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் ஸ்டார் இன்ட்டு ஏ வரும். இப்போ இங்கே ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? ஆல்ரெடி 10 வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5 × 10 கொடுத்தீங்க அப்படின்னா 50 வரும். ஸோ இதுக்கு வந்து 10 அவுட்புட் வரும், இதுக்கு வந்து 50 அவுட்புட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து எதுவுமே வெறும் அசைன் மட்டும் பண்ணோடனே நம்மளுக்கு 5 பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து வெறும் ஷார்ட் அண்ட் அடிஷன் பண்ணுறப்ப 10, அடுத்து ஷார்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப 50. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து லாஜிக்கல் அண்ட் ஆர் அண்ட் நெகேஷன் வந்து இருக்கும். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து சயின்ஸில் வந்து 93 மார்க் எடுத்திருக்காங்க, மேத்ஸில் வந்து 97 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இந்த அண்ட் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ சயின்ஸ் மார்க்கும் greater than 95 அண்ட் மேத்ஸ் மார்க் வந்து greater than 95னா he is eligible for medicals அப்படின்னு போட்டிருக்கேன். சப்போஸ் இதில் 2ல் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து அவர் 95க்கு மேலே எடுத்திருந்தான்னா he is eligible for engineering. அதுதான் வந்து சாம்பிள். இப்போ மெடிக்கல் சீட் அவர் கிடைக்கணும்னா 2 கண்டிஷனும் மேட்ச் ஆகணும். அப்போ அண்ட் யூஸ் பண்ணுறேன்.
இப்போ இன்ஜினியரிங் சீட் கிடைக்குன்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனால் போதும், அதுக்கு ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த நெகேஷன் அப்படின்றது இப்போ நீங்கள் ட்ரூன்றதுக்கு நாட் போட்டிங்கன்னா அது ஃபால்ஸ் ஆயிரும், ஃபால்ஸுக்கு நீங்கள் நாட் போட்டிங்க அப்படின்னா ட்ரூ ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்வாங்க. ஷார்ட் சர்க்யூட்னா என்னன்னா, இப்போ இந்த அன்கண்டிஷனில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது ஃபால்ஸ்னா அது ட்ரூவாக இருந்தாலுமே அது ஃபால்ஸ் தான் ஆக போகுது. இது வந்து ஷார்ட் சர்க்யூட் அண்டு. இதே ஷார்ட் சர்க்யூட் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் செக் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒன்று ட்ரூவாக இருந்தாலே கண்டிப்பாக உள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ இது ஃபால்ஸாக இருந்தால் தான் அடுத்த கண்டிஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இவரோட மார்க் பார்த்தீங்கன்னா 93 and 97. ஸோ இந்த 90 கிரேட்டர் தென், இப்போ சயின்ஸ் மார்க் கிரேட்டர் தென் 95 வந்து ஃபால்ஸ். ஏன்னா 93 தான் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்றதுனால இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகலை. பட் இதே கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ். சயின்ஸ் மார்க் கிரேட்டர் தென் 95 ஃபால்ஸாக இருந்தாலும் பட் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. மேத்ஸ் மார்க் வந்து கிரேட்டர் தென் 95. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன பிரிண்ட் ஆகிருக்குன்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங், இது ட்ரூ ஆகிடுச்சு. அதே போல் இப்போ நம்ம ட்ரூவை வந்து நெகேஷன் போட்டனால ஃபால்ஸாக வந்து மாறிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இவருக்கு வந்து இப்போ 98 மார்க் வந்து எடுத்துட்டாரு. அதே போல் இதை வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்னு நான் மாற்றிடுறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரோக்ராமை. இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து போத் சப்ஜெக்ட்லேயும் வந்து அவர் வந்து கிரேட்டர் தென் 95 மார்க் எடுத்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனும் ட்ரூ, இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ வந்து இவர் வந்து எலிஜிபிள் ஃபார் மெடிக்கல்ஸ். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேயே அவர் வந்து 98 எடுத்துட்டாருன்னா ஒரு சப்ஜெக்ட்டில் கிரேட்டர் தென் 95 எடுத்தாலுமே ஹீஸ் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்துட்டா ஹீஸ் எலிஜிபிள் ஃபார் மெடிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங். அதுதான் வந்து இந்த கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே இந்த அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹைலைட் பண்ணி காட்ட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் மெடிக்கல்ஸ், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங். அண்ட் இங்கே வந்து நம்ம ஃபால்ஸை வந்து நாட் போட்டனால அது வந்து ட்ரூவாக மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்துடலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து எதுக்காக அப்படின்னா, ரெண்டு வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே A15, இங்கே வந்து B5. அப்போ வந்து A கிரேட்டர் தென் பியா, ஒரு ரெண்டு நம்பரை வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் இர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து A கிரேட்டர் தென் பியா, ஆமாம் இங்கே வந்து 15 கிரேட்டர் தென் 5, இது வந்து ட்ரூ வரும். இப்போ A லெஸ் தென் பியா இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா A லெஸ் தென் பி வந்து ஃபால்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதையும் நான் வந்து ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், அப்படின்னு நீங்கள் எவாலுவேட் பண்ணிங்கன்னா ஒரு அவுட்புட்டையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க வந்தது டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஃபெல்ஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ஏஜ், ஒருத்தவங்களோட ஏஜ் வந்து 19 நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் என்ன லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட், எல்ஸ் அவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் லாஜிக். இப்போ நான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இஃபெல்ஸ் மட்டும் ரன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இஃபெல்ஸ் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ஏஜ் வந்து 19 அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு தான் வரும். நான் ரன் பண்ணுறேன், நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. இங்கே என்ன வருதுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இது வந்து இஃபெல்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த இஃபெல்ஸவே வந்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரை வச்சு நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வந்து சிஸ் அவுட் போட்டுடுறேன், இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இஃபெல்ஸை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இஃபெல்ஸை தான் வந்து நம்ம டெர்னரியாக வந்து மாற்றிட்டோம். டெலிட் ஆகிடுச்சு நினைக்கிறேன், நான் ரிவர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த இஃபெல்ஸை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் கமெண்ட் பண்ணதை வந்து நான் அன்கமெண்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த இஃபெல்ஸை வந்து நான் வந்து டெர்னரியால் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பீஸ் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பீஸ் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃபால்ட் கேஸ் வந்து நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏஜ் வந்து 15 ஆகிட்டேன். இப்போ ஏஜ் வந்து 15னா கண்டிப்பாக வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு தான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஜை வந்து கம்பேர் பண்ணும். இப்போ ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 பார்ப்போம். கண்டிப்பாக ஃபால்ஸ், ஏன்னா வந்து 15
வந்து லெஸ் தேன் 18 தான். இந்த ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபால்ஸ்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்ஸ் பார்ட் இந்த வந்து இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, நம்ம வந்து ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து என்ன வரணும்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு தான் வரணும். ஓகே, இங்கே நம்ம அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இஃபெல்ஸை வந்து டெர்னரி ஆப்ரேட்டரை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யுனரி ஆப்ரேட்டர். யுனரி ஆப்ரேட்டர் என்னன்னா ஒரே ஒரு ஆப்ரண்டை வச்சு ரன் ஆகிறது தான் வந்து யுனரி ஆப்ரேட்டர். இப்போ A+B A+C அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர். 2 ஆப்ரண்ட் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஆப்ரேட்டரை வச்சு தான் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா A வந்து 15 B வந்து 5ன்னு போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் யுனரி ஆப்ரேஷன் என்னென்னா அதோட சைனை வந்து மாற்றுறது. இப்போ A வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதை நெகட்டிவாக மாற்றுறது, நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றுறது வந்து அது வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து வந்து இது வந்து இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். இப்போ இன்க்ரிமெண்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளஸ் அப்படின்னுவாங்க, டிக்ரிமெண்ட்டை வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ். இப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் வேரியபிளுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். இதே வந்து இந்த வேரியபிளுக்கு அப்புறமா வந்து ப்ளஸ் சிம்பிளை போட்டிங்க அப்படின்னா அது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ். இந்த ப்ரிஃபிக்ஸுக்கும் போஸ்ட்ஃபிக்ஸுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபிக்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அந்த வேல்யூவை வந்து அசைன் ஆகும். அது வந்து ப்ரிஃபிக்ஸ், ஏன்னா முன்னாடியே வந்து நடந்துருது. இதே போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேல்யூவை யூஸ் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் வந்து இன்க்ரிமெண்ட் நடக்கும். அவ்வளோதான் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் போத் கான்செப்ட் வந்து சேம் தான். ப்ரீனா வந்து முன்னாடி வந்து இன்க்ரிமெண்ட் நடக்கும், அப்புறமா வேல்யூ அசைன் ஆகும். போஸ்ட்னா வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இதுக்குள்ளே வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் B அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து B வந்து நம்ம வந்து 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ப்ளஸ் B அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 6 வந்து பிரிண்ட் ஆகும். அதே போல் இங்கே மைனஸ் பின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே A++ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேல்யூ டைரெக்டாக பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஏவோட சேஞ்ச்டு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன், ரன் பண்ணி நம்ம அவுட்புட் செக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே B வந்து நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து அந்த சேஞ்ச் ஆன வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். பட் இதே நீங்கள் ஏக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து நம்ம போஸ்ட்ஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ நடந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து 15 வந்து இருக்கும். முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாத வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் பற்றி சின்ன சாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். நான் வந்து கோடை வந்து நான் GitHub ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸப்ஷன் எரர் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.